அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பிஎஸ்எல்வி C61 அப்படிங்கிற லான்ச் நேத்து இருக்கிறதாக நம்ம பார்த்திருந்தோம். நேத்தே செய்தித்தாள்ல பார்க்கிறப்ப பார்த்திருந்தோம். அது வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதனுடைய இலக்க அடைய முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இஸ்ரோவோட 101வது லான்ச் தான் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்வி C61. இதுல EOS-08 ரைசாட்-1B அப்படிங்கிற இந்த சேட்டலைட்ட வந்து அனுப்பியிருப்பாங்க. இது வந்து ஒரு புவி கண்காணிப்பு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் சரியா? இருந்தாலும் பிஎஸ்எல்வி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுல 4 ஸ்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? பிஎஸ்எல்வி PS1, PS2, PS3, PS4 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல இந்த PS3 அப்படிங்கிற ஸ்டேஜ் வரப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு, அந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியாம போயிருச்சு. சரிங்களா? பிஎஸ்எல்வில ஃபெயில்டு மிஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, நமக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்வி D1 அப்படிங்கிறத அனுப்பியிருப்பாங்க. செப்டம்பர் 20, 1993ல. அது வந்து ஒரு ஃபெயில்டு மிஷனா இருந்திருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்வி C39 அப்படிங்கிறது ஒரு ஃபெயில்டு மிஷன். சரிங்களா? பிஎஸ்எல்வி C39 பொறுத்தவரைக்கும் 38 ஆகஸ்ட் 2017ல அனுப்பியிருப்பாங்க. IRNSS 1H அப்படிங்கிற சேட்டலைட்ட வச்சு. ஸோ இதுவுமே ஒரு ஃபெயில்டு மிஷனா இருந்திருக்கும். அதன் பிறகு இப்போ பிஎஸ்எல்வி C61 அப்படிங்கிறது ஃபெயில்டு மிஷனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பொதுவா பிஎஸ்எல்வில லான்ச் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபெயிலியர சந்திச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் முதல் செய்தியில குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "குடிப்பெருமைக்கு உரிய கடமையைச் செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையைப் போல மேம்பாடானது வேறொன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ, என்னுடைய பீப்பிள்க்காக, என்னுடைய ஃபேமிலிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்குறாங்க இல்லையா? ஸோ, அந்த ஒரு முயற்சியை தாண்டி, அத தாண்டி ஒரு பெருமையான விஷயமே வேற இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 1021 அதிகாரம் குடி செயல் வகை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதுல வேளாண்மை, மீன்வளம் போன்ற துறைகள்ல தமிழகம் முதலிடத்துல இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான டேட்டாஸ பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அக்ரிகல்ச்சரோட குரோத் ரேட் வேளாண் வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2021, 2024 கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. 2021ல பார்க்குறப்ப, ஸோ ஒரு முந்தைய 10 ஆண்டுகள்ல பார்க்குறோமா, சராசரியா 1.36% இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 5.66% நமக்கு வேளாண்மை துறையோட அந்த வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம, உற்பத்தி திறன் அடிப்படையில பார்க்கிறப்ப கேழ்வரகு, கொய்யா போன்ற விஷயங்கள்ல நம்ம உற்பத்தி திறன்ல நாட்டிலேயே முதல் இடத்துல இருக்கோம். மக்காச்சோளம், கரும்பு, புளி, மரவள்ளிக் கிழங்கு, மல்லிகை, எண்ணெய் வித்துகள் போன்றவற்றில உற்பத்தி திறன்ல தமிழகம் 2வது இடத்துல இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை, தென்னை உற்பத்தி அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய உற்பத்தி திறன்ல தமிழகம் 3வது இடத்துல இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாசன பரப்பு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் லேண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2020யும், 24யும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப, கிட்டத்தட்ட 36,00,000 ஹெக்டேரா இருந்தது. இப்ப 38,00,000 ஹெக்டேராக உயர்ந்திருக்கு. அதே மாரி வேளாண்மைக்காக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு பிரத்யேக திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மென்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திட்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிராம பஞ்சாயத்துகள்ல நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 10,187 கிராமங்கள்ல இந்த திட்டம் செ ஐ மீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட தரிசு நிலங்கள மீண்டும் சாகுபடிக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அப்படிங்கிறது 284 இருக்கு. அதுல 213 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தேசிய வேளாண் சந்தை தளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது 213 ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இ-நாம் அப்படிங்கிற நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற அந்த இணையதளத்தோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம பால் வளத்துல ஓகேங்களா, பால் உற்பத்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2018, 19ல 8,000 மெட்ரிக் டன்னா இருந்தது. 2023, 24ல 10,808 மெட்ரிக் டன்களாக உயர்ந்திருக்கு. அப்ப இது எல்லாமே அரசாங்கத்தினுடைய தீவிரமான செயல்பாடுனாலயும், அரசாங்கம் விவசாயத்துறைக்காகவே பிரத்யேகமா கடந்த 5 நிதிநிலை அறிக்கைகளா பார்க்கிறப்ப, தனித்தனியா அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்குன்னு தனியா ஒரு நிதிநிலை அறிக்கைய வந்து சப்மிட் பண்றாங்க இல்லையா?
ஸோ அதனுடைய அந்த ஒரு விஷயத்தோட ஒரு அவுட்கம், அதே மாரி அரசாங்கத்தோடைய வெவ்வேறு திட்டங்களுடைய அவுட்கமாக தான் இத அவங்க பார்க்குறாங்க. சரியா? அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அச்சீவ்மென்ட்ஸ குடுத்துருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அத அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அருங்காட்சியக தினம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. மே 18 வந்து இன்டர்நேஷனல் மியூசியம் டே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சர்வதேச அருங்காட்சியக தினம் அப்படின்னா மே 18. அடுத்தது நியூயார்க் புரூக்ளின் பாலத்தில் கப்பல் மோதி விபத்து அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த கப்பலுடைய பேரு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு கப்பல் வந்து இந்த சூயஸ் கேனல்ல மாட்டிக்கும். எவர்கிரீன் அப்படிங்கிற கப்பல். அது கூட ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ, அதனால இந்த கப்பல் விபத்துகள் எங்க நடந்திருக்கு? என்ன பேரு? அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ, மெக்சிகோ நாட்டுக்கு சொந்தமான இந்த குவாட்டெமோ அப்படிங்கிற இந்த கப்பல் இதுதான் இந்த கப்பலோட பேர். கப்பல் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கோட புரூக்ளின் பிரிட்ஜ்ல வந்து இந்த மாரி மோதிருச்சு. சரியா? அதுதான் அந்த செய்தி. வீடியோஸ் கூட நீங்க பார்த்திருப்பீங்க ரீல்ஸ்ல. ஸோ, புரூக்ளின் பிரிட்ஜ் எங்க இருக்குன்னு கூட கேட்கலாம். எங்க இருக்குன்னா, நியூயார்க்ல இருக்கு. சரியா? நியூயார்க் அமெரிக்கால இருக்கு. அடுத்தது, புதிய போப் பதவியேற்பு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ, அமெரிக்காவ சேர்ந்த அமெரிக்கால இருந்து முதல்ல ஒருத்தர் போப் ஆயிருக்காரு. ஸோ, இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர். போப்பாக இவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போப் 14ஆம் லியோ அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ, ஆ அந்த ஒரு செய்திய குடுத்துருக்காங்க. போப்பா பதவியேற்றிருக்காப்ல. அடுத்ததா லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, சுருங்கி வரும் மன்னார் வளைகுடா தீவு அப்டின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது மன்னார் வளைகுடா தேசிய பூங்காவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 21 தீவுகள் இருக்கு. அதுல கரியாச்செல்லி அப்படிங்கிற தீவும் ஒரு முக்கியமான தீவாக இருக்கு. ஓகேங்களா? இந்த கரியாச்செல்லி தீவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1969ல இதனுடைய நிலப்பகுதி வந்து 20 ஹெக்டேரா இருந்திருக்கு. ஆனா, காலப்போக்குல 2018ல பார்த்தீங்கன்னா, இதனுடைய நிலப்பரப்பு 5 ஹெக்டேரா இருக்கு. அப்ப கடல் அரிப்பு அப்படிங்கிறதும், அந்த லெவல் ரைஸ் அப்படிங்கிறது, அந்த மாதிரியான காரணங்கள்னால குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச்னால லெவல் ரைஸ் ஆகுது. எரோஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரியான காரணங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கரியாச்செல்லி தீவுகள் மட்டும் இல்லாம பல மன்னார் வளைகுடா பகுதியில இருக்கக்கூடிய பல தீவுகளுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. அப்ப இத சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் பிரத்யேகமாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இந்த தீவுகள சுத்தி ஆர்ட்டிபிஷியல் கோரல் ரீஃப்ப வந்து செட்டப் பண்ண போறாங்க. செயற்கை பவளப்பாறைகள் அப்படிங்கிறத அ இந்த தீவ சுத்தி வைக்க போறாங்க. சரிங்களா? இந்த செயற்கை பவளப்பாறைகள ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வான் தீவு அப்படிங்கிற பகுதியில இந்த மாதிரியான ஒரு திட்டத்த வெற்றிகரமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்த இப்போ எங்க பண்ண போறாங்க? கரியாச்செல்லி அப்படிங்கிற இந்த தீவுல பண்ண போறாங்க. ஸோ எந்த திட்டத்துக்கு கீழ இத பண்றாங்க? எவ்வளவு செலவுல பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வங்கியோட ஆதரவோட தமிழக அரசாங்கம் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் மதிப்புல இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. எந்த திட்டத்துக்கு கீழ பண்றாங்க அப்படின்னா, டிஎன் ஷோர் இல்ல நெய்தல் மீட்சி இயக்கம், தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நெய்தல் மீட்சி இயக்கம். அந்த ஒரு திட்டம் தான் அது. ஓகேங்களா? திட்டத்துக்கு நெறைய பேர்கள் இருக்கு. அதுல டிஎன் ஷோர் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு சஸ்டெய்னபிளி ஹார்னஸிங் ஓசன் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையான பெருங்கடல் வளங்களை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது தமிழ்ல குடுத்திருக்காங்க. சரியா? டிஎன் ஷோர் அதோட ஃபுல் ஃபார்மையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் படிக்கிறவங்களும் அத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சஸ்டெய்னபிளி ஹார்னஸிங் ஓசன் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழ தான் இந்த செயற்கை பவளப்பாறைகள கரியா கரியாச்செல்லி அப்படிங்கிற இந்த தீவ சுத்தி வைக்க போறாங்க. சரியா? ரைட். இப்ப இந்த செயற்கை பவளப்பாறைகள் அப்படிங்கிறத யார் உருவாக்கியிருக்காங்க? யார் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள பயன்படுத்தி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேவ் டைனமிக்ஸ் அண்ட் பாத்திமெட்ரி அப்படிங்கிற இந்த 2 தொழில்நுட்பங்களோட அடிப்படையில. அதாவது அ அலை இயக்கவியல் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. அதே மாரி பாத்திமெட்ரி அப்படின்னா, ஆழ்கடல் படுகை அளவீட்டு முறை அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த 2 தொழில்நுட்பங்கள பயன்படுத்தி தான் இந்த செயற்கை பவளப்பாறைகள வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த பவளப்பாறைகள அந்த தீவுகள சுத்தி வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அலையின் வேக ஆற்றலை குறைக்க உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அலைகள் வந்து இந்த தீவுல மோதுறப்ப அதனுடைய வேக ஆற்றல் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ வேகமா வந்து மோதுறப்ப என்ன ஆகும்? எரோஷன் அப்படிங்கிறதாவும், என்க்ரோச்மென்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். சரியா? அது மட்டும் இல்லாம இந்த பவளப்பாறைகள் தீவ சுத்தி வைக்கிறனால, அந்த அலைகள் வந்து மோத கொஞ்சம் கொஞ்சமா டெபாசிட் அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால நிலப்பரப்பு இன்னும் கொஞ்சம் விரிவடைய வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? காலப்போக்குல இன்னும் கொஞ்சம் விரிவடையும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் செயற்கை பவளப்பாறைகள இந்த மாரி சுத்தி வைக்க போறாங்க. நெறையா ஐலேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அ சி
வாட்டர் லெவலோட லெவல் இன்கிரீஸ் ஆகுறனால கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய நிலப்பரப்புகளை இழந்துட்டே வருது. ஸோ நிலப்பரப்புல இழக்கக்கூடிய தீவுகளுக்கு எல்லாமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயற்கை பவளப்பாறைகள வந்து ஆ ஃபிக்ஸ் பண்றது தான். சரிங்களா? ஸோ அததான் தமிழக அரசாங்கமும் பண்ண போறாங்க. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.